உள்ளூர் ஓகேங்களா. அது உண்மையான பேர் சுந்தரம். இதே ஊரில் வந்து இதே ஊரில் ஜீவசமாதி. பெருமாள் கோவில் இருக்குது ஏற்ற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி சேனியர் தெரு. சேனியர்னால் கன்னட சேனியர்னு அந்த சமுதாயத்தை சேர்ந்தோம். கன்னட சேனியர்னால் மோட செட்டியார் சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலேயே வந்து சிவன் மேலே கொண்ட பக்தியில் இவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு தியானத்தில் உட்காந்துருவாங்க. கல்யாணம் பள்ளி பருவம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு 2 வருஷம் கழித்து அவங்க மனைவி வந்து பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் ஒரு ஏற்பாடு அந்த ரூமை விட்டு அப்போவே வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே போகல ஐயா. இந்த இடம் ஏன்னா ஐயா வீட்டிலேருந்து வெளியில் வந்தது இந்த இடத்துல ஒரு இழுப்ப மரம், அந்த இழுப்ப மரம் உட்காந்ததுனால ஞானம் கிடச்சி. ஐயா வந்து நைட்டு தூங்கும்போது கை கால் தலையெல்லாம் தனித்தனியாக போய் நித்யானந்தா பிரம்ம உபதேசம் பெற்றதுனால பிரம்மானந்த சுவாமிகள், அதனால் பொட்டி சுவாமி என்ற பிரம்மானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். 3 வயசு வரைக்கும் பேச முடியாத குழந்தைங்க பேச வச்சுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க வீட்டில் சமைச்சு கொண்டு வந்து இங்கே நிவேதியம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இவங்க என்ன எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க? என்னது? வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்துட்டு படைச்சிட்டு ஐயாவுக்கு படைச்சிட்டு இங்கே சாப்பிடுவோம். இது வரைக்கும் ஐயா கிட்ட ஃபெய்லியர் அப்படின்ற ஒரு வார்த்தை யார்கிட்டேருந்துமே வரவே இல்லை. இவங்களுக்கு பிடிச்சது என்னென்னா மூக்குப்பொடி போகிற பழக்கம் இருக்குது ஐயாவுக்கு. வெள்ளத்தால் செஞ்ச அதிரசம் ஓகேங்களா, அது ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்க சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு வருஷக்கடலையும் வெள்ளமும் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி அந்த கடையில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும்னு ஒரு இப்போ. அதனால் ஐயாவுக்கு ஐயா பிறந்தது 1824, சமாதி அடைஞ்சது 1915 சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம். அந்த நாளில் தான் ஐயா வந்து சமாதி அடைஞ்சாங்க சமாதி. அதனால் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ஐயாவோட குரு பூஜை நடக்கும். இது வரைக்கும் ஐயாவுக்கு 108 குரு பூஜை முடிஞ்சிருச்சு. வரப்போகிற சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் 109வது குரு பூஜை ஐயாவோட. நன்றிங்க. குட்டி சுவாமிகளே சரணம். பொங்கல் அன்னைக்கு குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சது நம்மளுக்கு. காஞ்சிபுரம் சுற்றி இருக்க கோவில்களும் சித்தர் சமாதிகளும் தரிசிக்கிற பிராப்தம் கிடைச்சது. நீங்களும் தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைக்கும்போது தரிசனம் பண்ணுங்கள். இது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் போகிற வழியில் இடது பக்கமாக, சென்னையிலேருந்து வரும்போது இடது பக்கமாக இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க.